ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன்ஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நினச்சாலே நாக்கு ஊறுற மாதிரி ரொம்ப சூப்பரான ஒரு கருவாட்டு தொக்கு. இந்த கருவாட்டு தொக்கு இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி கருவாடு தொக்கு செய்கிறதுக்கு வாழை கருவாடை எடுத்து வச்சுருக்கிறேன். எப்போதுமே நம்ம கருவாடு செய்கிறதுக்கு முன்னாடி கருவாடை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு நல்லா வெது வெதுன்னு சூடாக இருக்கிற தண்ணியில் இந்த கருவாடை ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற விட்டுறணும். இந்த மாதிரி நம்ம ஊற வைக்கும்போது அதில் இருக்கிற அதிகப்படியான உப்பு, தூசி இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அதெல்லாம் வந்துடும். ஸோ இப்போ ஒரு 5 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் அந்த கருவாடை எடுத்து நல்லா இப்படி கை வச்சு தேய்ச்சி விட்டிங்கன்னா அதில் இருக்கிற மண் இல்லை தூசி எதுனா இருந்தால் கூட வந்துடும். ஸோ இதே மாதிரி நம்ம மிச்ச கருவாடு எல்லாத்தையும் தேய்ச்சிட்டு ஒரு 2 முறை அலசி எடுத்துட்டிங்கன்னா போதும், உங்களோட கருவாடு ரொம்ப சூப்பராக க்ளீன் ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் கருவாடு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். தொக்குக்கு ஒரு 20 சின்ன வெங்காயம், 2 மீடியம் சைஸ் நல்லா பழுத்த பழமான தக்காளி, இது 2த்தையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை, நல்லா தாராளமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, நல்ல வாசமாக இருக்கும் தொக்கு. இப்போ இது கூட 4 பல்லு பூண்டு, அதை நல்லா தட்டி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு நல்லா தூளாக்கி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வதக்கும்போது உங்களுக்கு நல்ல சூப்பரான ஒரு வாசம் வரும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பூண்டு சோம்பு எல்லாம் வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தொக்கு செம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி அதை சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம கருவாட்டு தொக்குக்கு செய்யும்போது நிறைய உப்பு போடக்கூடாது. எப்போதுமே நம்ம போடுற அளவை விட பாதி போட்டாலே போதும். ஏன்னா நம்ம கருவாட்டிலேயே அதிகமாக உப்பு இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தக்காளி நல்லா குழஞ்சி நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த டைமில் இதில் மசாலா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்கள் கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாட்டி நீங்கள் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், இதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கருவாடு அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த கருவாடு வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க. அதுவும் இது வாழை கருவாடு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப மெலிசாக இருக்கும். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் போதும், நல்லா வெந்துடும். அதுக்கு மேலே வேக விட்டிங்கன்னா அது உடஞ்சி போயிடும். ஸோ இப்போ கருவாடு எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் பொறுமையாக இந்த மசாலா கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம தண்ணி நிறைய ஊற்றணும்னு அவசியம் இல்லை, ஒரு 1/4 டம்ளர் ஊற்றினா போதும். ஊற்றிட்டு லைட்டாக கிளறி விட்டுருங்க, இல்லைனா கருவாடெல்லாம் உடஞ்சி போயிடும். இந்த மாதிரி லைட்டாக கிளறி விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வைங்க. இப்போது 5 நிமிஷம் ஆகிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வற்றிடுச்சு. நம்ம இதுக்கு மேலேயும் விட்டுட்டோன்னா அடிப்பிடிச்சிரும். அதனால் நம்ம லைட்டாக ஒரு தடவை கிளறிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்குது இல்லையா, இது ஃபுல்லாக வற்றணும். அப்போ தான் உங்களுக்கு தொக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை லைட்டாக பொறுமையாக உடஞ்சிடாமல் கிளறி விட்டுட்டு நம்ம சிம்மிலையே தான் நம்ம வச்சுக்க போகிறோம். ஸோ இதை அப்படியே ஓப்பன் பண்ணி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நம்ம மூடிலாம் போடலை. ஒரு 2-3 நிமிஷத்தில் நம்ம தொக்கில் சேர்த்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ஓரத்தில் வந்துருச்சு இல்லையா, அவ்வளோதாங்க. நம்மளோட தொக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு தடவை லைட்டாக அப்படியே உடையாமல் கிளறி விட்டிங்கன்னா ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு சூப்பரான தொக்கு ரெடி ஆகிட்டு. இந்த தொக்கு சொல்லவே வேணாம், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்.
இது வந்து ஒரு ரசத்து கூடயோ, இல்ல சாம்பார் கூட வச்சு சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். இல்ல வெறும் சாதம் வடிச்சுட்டு, இந்த தொக்க வந்து சாதத்து கூட பெசஞ்சு, கருவாட வந்து தொட்டுக்கலாம் நீங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இதே மாதிரி தொக்கு வந்து நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, வீடியோவ லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சுகன்ஸ் குக்கரி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.